மலேசியாவின் அடையாளமாக இருக்கும் KL டவர் எனும் கோலாலம்பூர் கோபுரத்தின் வாசலில் உள்ள வரவேற்பு பதாகையில் தமிழ் மொழி நிராகரிக்கப்பட்டிருந்தது சர்ச்சையாகிய நிலையில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் தியோனி சிங் தமிழ் மொழியுடன் உள்ள பதாகையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். மேலும் விடுபட்டிருந்த மற்ற மொழிகளையும் இதனுடன் இணைத்து தற்போது மலேசியாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் 24 மொழிகளும் பதாகையில் இணைக்கப்பட்டிருப்பதாக தியோனி சிங் கூறினார். இது தொடர்பான சர்ச்சை கிளம்பியதும் கோலாலம்பூர் கோபுரத்தின் நிர்வாகத்திடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மாற்று பலகையை முக்கியமாக தமிழ் எழுத்துக்கள் கொண்ட பதாகையை வாசலில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தியோனி சிங் கேட்டுக் கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் கோலாலம்பூர் கோபுர நிர்வாகம் தவற்றை திருத்திக் கொண்டிருப்பதாகவும் மீண்டும் இது மாதிரியான தவறுகள் நிகழாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.